அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ், அதான் சரியான வார்த்தை அதுக்கு. பல்வேறு வகையான வனவிலங்குகள், பறவைகள், ஊர்வன எங்கே இருக்குன்னு பார்த்துருக்கோம். அடர்ந்த காடுகள், அங்கே தான் ஊர்வனம் வந்து பேர் போனது. அடுத்தது அதான் நீர்நிலை, ஒட்டி யானை, காட்டெருமை, புலி, மான் எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. வனவிலங்கு பாதுகாக்கணும். என்ன காரணம்? நம்ம அழியாமல் இருக்கணும்னா அதை பாதுகாக்கணும். உணவு சங்கிலியெல்லாம் பாதிக்கப்படும். பயாலஜியில் பார்த்தோமா? இப்போ காட்டில் புலி இல்லைன்னு வச்சுக்கோங்க, மான்களோட எண்ணிக்கைலாம் அதிகமாயிடும். மான் அதிகமாகிடுச்சு அப்படின்னா எல்லா தாவரத்தையும் காலி பண்ணிடும். எல்லா தாவரம் காலி ஆயிடுச்சுன்னா அதுக்கு உணவு இல்லாமல் அதுவும் செத்து போயிடும், எல்லா உயிரினும் அழிஞ்சு போயிடும். அது மாதிரி அதான் கீ ஸ்பீசிஸ் அப்படிம்பாங்க. அதை பற்றி பயாலஜியில் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் பாதுகாக்கணும். அதுக்காக என்னென்ன பண்ணுறாங்க, வனவிலங்கு சரணாலயம், அதெல்லாம் நம்ம இதிலே பார்த்தோமா? சாங்சுரிஸ் இங்கிலீஷில், நேஷ்னல் பார்க்ஸ் இதெல்லாம் இருக்குது. அது மாதிரி தமிழ்நாட்டில் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீலகிரி, மன்னார் வளைகுடா, அடுத்து அகத்தியமலை உயிர்கோள பெட்டகம், மொத்தம் 3 இருக்குது பயோஸ்பியர் ரிசர்வ். பயோஸ்பியர் ரிசர்வ்னு எதை சொல்லுவாங்க? ஹாட்ஸ்பாட் அப்படின்னு. ஆல்ரெடி அழிஞ்சு போயிருக்கோம், இனிமேல் அழியாமல் பாதுகாக்கணும். ஓரளவுக்காவது இயற்கை தன்மை இருக்கும், அதை பாதுகாக்கணும். மாறுபட்ட காலநிலை, கிளைமேட்டு, நில அமைப்பு, பல்வேறு வளங்கள் ஆகியவற்றை கொண்ட மாநிலமாக திகழ்கிறது. ஆமாம் தானே? மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில் ஒரு கிளைமேட்டு, கிழக்கு சரிவில் ஒரு கிளைமேட்டு, அதை விட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஒரு கிளைமேட்டு, அப்புறம் கடற்கரை ஓரத்தில் ஒரு கிளைமேட். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான எக்கோசிஸ்டம். ஸோ ஒவ்வொரு விதமான தாவரம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி விலங்குகள் இருக்கும். அதான் சொல்கிறாங்க. இதுக்குள்ள அவ்வளோ வார்த்தை இருக்குது. இதனால் இந்தியாவில் தமிழ்நாடு தனித்துவம் பெற்ற மாநிலமாக திகழ்கிறது. இருக்கின்ற வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தினால் இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மையாக திகழும். முதன்மை தான் நம்ம எப்பயுமே எல்லாத்துலேயுமே இப்போ கூட டாப்பில் தான் இருக்கும். தொழில் நிறுவனங்களில் வேலை செய்கிறதுல யார் நம்பர் 1? 46% பெண்கள் இருக்காங்கன்னா தமிழ்நாடு. அப்படின்னா பெரிய விஷயம். ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்கள் இருக்காங்க ஒரு இடத்துல அப்படின்னா அந்த சமூகம் தான் உயர்ந்த சமூகம், நல்ல சமூகம்னு அர்த்தம். சரியா? சரி. எனவே இவ்விலக்கை அடைய, அதுவும் உள்ளாட்சி அமைப்புகள் அதுக்கு மேலேயே இருக்கும் பர்சன்டேஜ். எத்தனை பர்சன்டேஜ் உள்ளாட்சி அமைப்புகளில் கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு? 50யா? 50% ஜென்ரல் இடத்துலையும் வந்துடுறாங்க. ஸோ 50+ இருக்குது. அதெல்லாம் அமெரிக்காவில் கூட அந்தளவுக்கு இருக்காது, தமிழ்நாட்டில் இருக்குது. சரி. இயற்கை பேரிடர், நேச்சுரல் டிசாஸ்டர், நேச்சுரல் அசாடஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னாக்கா இயற்கை பேரிடர் நிகழ்வதற்கு வாய்ப்புள்ள பகுதி. சரியா? அசாடஸ் அப்படின்னா. டிசாஸ்டர், அசாடஸ்னால் சரி, டிசாஸ்டர் தான் அப்படிதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று செக் பண்ணிக்கோங்க இங்கிலீஷில். பேரிடர்னால் இயற்கை, மனுஷனும் உருவாக்குவோம். ஆனால் இயற்கை பேரிடரை நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. நிலநடுக்கம், நிலச்சரிவு இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ என்ன குறைக்கலாம், அதனால் பாதிப்பை வந்து குறைக்கலாம். உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் இயற்கையினால் ஏற்படும் பேரிடர் தான் இயற்கை பேரிடர் எனப்படும். ஐக்கிய நாடுகள் சபையின் அபாய நேர்வு குறைப்பு அமைப்பின் UNDRR ரிஸ்க் ரிடக்ஷன், ஆர்ஆர்னா கீழே போட்டிருக்கா, டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். பேரிடருக்கான காரணங்களை முறையாக கண்டறிந்து பேரிடரின் போது அதன் தாக்கங்களை குறைப்பதாகும். இப்போ கடற்கரை மாவட்டங்களில் என்ன நடக்கும்? இப்போ வடகிழக்கு பருவக்காற்றா
உஷாராகணும். அப்போ என்ன பண்ணணும், அதுக்குள்ளேயே வடிகால் அமைப்புலாம் ரெடி பண்ணணும். அந்த ஏரியாவில் பண்ணிகிட்டே இருக்காங்களா, அப்போ பாருங்கள் சிஎம் மீட்டிங் கூட போடுவார். அதுவும் வடகிழக்கு பருவமழை தொடங்கிருச்சுன்னா மீட்டிங் போட்டு உடனே எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கடான்னு சொல்லுவாங்க. அந்த துறை எல்லா துறையும் சேர்ந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் கலெக்டர் தமிழில் ஒரு தலைமையில் ஒரு குழுவே வேலை செய்வாங்க. எங்கெங்கெல்லாம் ரிஸ்க் அதிகமாக இருக்கோ அங்கே உள்ள மக்களை பள்ளத்துலேருந்து மேடான இடத்துக்கு கொண்டுட்டு வருவாங்க. காற்று எந்த பக்கம் அந்த புயல் கிராஸ் ஆகுதோ அந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் அகற்றுவாங்க. சரியா, தென்னை மரம்லாம் இருந்ததுன்னா என்ன பண்ணணுன்னா, அதெல்லாம் இவனுங்க படிச்சிருந்தாங்கன்னா அது போன தடவைலாம் அந்த இல்லைன்னா கஜா புயல் அப்போலாம் தென்னை மரம் ஏகப்பட்டது சாஞ்சு போச்சு. சயின்ஸ் ஒழுங்காக படிக்கலை, அதனால நிறையா தென்னை மரம் சாஞ்சு போச்சு. காற்றடிக்கும் பொழுது என்ன பண்ணியிருக்கணும், தென்னை மரத்து ஓலைன்னு சொல்லுவாங்களா, தென்னை ஓலை தானே, தென்னை ஓலையெல்லாம் வெட்டி விட்டுருந்தாங்கனாக்கா மரம் சாஞ்சிருக்காது. அந்த ஓலையினால் என்ன ஆகும், அதிகமான விஷயம் மரம்லாம் சாஞ்சு போச்சு ஏகப்பட்டது. எங்கே அந்த கடற்கரை நான் போயிருந்தேன் கஜா புயலுக்குலாம் அங்கே நிவாரணம் வழங்குறதுக்காக. அப்போ பார்த்தா அவ்வளோ மரம் சாஞ்சிருச்சு. சயின்ஸ் புரிஞ்சு படிக்காதான். ஏன் புரிஞ்சு படிச்சிருந்தும் நம்ம ஊரை கிராஸ் ஆக போதுறான்னா அந்த இதெல்லாம் வெட்டியிருந்தான் அப்படின்னாக்கா அடுத்து ஒரு 6 மாதத்தில் அது முளைச்சி வந்துடும். மரத்தை காப்பாற்றிருக்கலாம்ல, எல்லா மரமும் போச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்டெப் எடுக்கணும். அதெல்லாம் கலெக்டருங்க புரிஞ்சு படிச்சிருந்தாலும் அவன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் மனப்பாடம் பண்ணிட்டு தானே போகிறானுங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம். அப்புறம் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். இடர் உண்டாகும் இடங்களை தவிர்த்தல், அங்கே உள்ள மக்களை அப்புறப்படுத்தணும். மக்களின் உயிர் உடைமைகளின் பாதுகாப்பினை குறைப்பது, பாதிப்பினை. நேற்று கூட எங்கேயோ வட இந்தியாவில் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு தானே, நேற்று நியூஸில் வந்துச்சே. இமாச்சல் பிரதேசில் நிலச்சரிவு, க்ளவுடு பஸ்ட், அங்கே 8 பேரோ 10 பேரோ அவுட்டு. அங்கே நியூஸில் வந்தது பாருங்கள். நில மேலாண்மை, சூழ்நிலை, என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டு, இதெல்லாம் என்ன பண்ணலாங்க, இது செய்கிறது மூலிமா இடர்பாடுகளை குறைக்கலாம். தமிழ்நாட்டில் இப்போ பார்க்க போகிறோம். இதை பற்றி தனி பாடமே இருக்குது. நம்ம 10th ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு பற்றி தனியாக லெசனே இருக்கும். ஒரு 3 லெசன் இருக்கும், அதை பார்க்கணும். அதுக்காக தான் பறவைகள் சரணாலயம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு போட்டிருக்காம இருக்கும். வனவிலங்கு சரணாலயம், இங்கே பறவைகள் மட்டும் இங்கே இருக்கும். அது இந்த சீசன் வடகிழக்கு பருவ காற்று இருக்கு இல்லையா, அப்போ அங்கேருந்து மேலேருந்து வரும். எங்கேருந்து, துருவ பகுதியிலேருந்து வலசை போதல். இங்கெல்லாம் பனி பிரதேசம், குளிர் பிரதேசம், பயங்கர குளிராகி ஃப்ரீஸ் ஆகிரும். அப்போ அந்த ஏரியாவில் உள்ள பறவைகள் எல்லாம் இங்கேருந்து இது இங்கே மைக்ரேட் ஆகும். இந்த ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஊருக்கு மைக்ரேட் ஆகும். வந்து அந்த கரையில் எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ, கடற்கரை ஓரமாக மரம் செடி கொடி இருக்கோ, அங்கே வந்து உக்காந்துக்கும். அங்கெல்லாம் பறவைகள் சரணாலயம். இந்த சீசனில் போனீங்கன்னா தான் அங்கே பறவை பார்க்க முடியும். ஜனவரி மாதம் போனால் பார்க்கலாம், பிப்ரவரி மார்ச் வரைக்கும் பார்க்கலாம். மார்ச்சுக்கு அப்புறம் இருக்காது. எல்லாம் பறந்து எங்கே போயிடுவாங்க, அங்கே போயிடுவாங்க. இருக்காமல் உங்கள் ஏரியாவில் அப்போ அந்த சீசனில் தானே வரும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. நம்ம ஊர் இப்போ காக்கா, கொக்கு, குருவி அதுதான் இருக்கும். இந்த மாதிரி சீசன் ஆரம்பிச்சிருச்சுல்ல. இப்போ என்னது செப்டம்பரா, ஏதோ கொஞ்சம்தான் வரும். இப்போது அடுத்த மாதம் இன்னும் நிறைய ஏகப்பட்டது வரும். இப்போ வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அதெல்லாம் வந்து என்னது அங்கே பயங்கர ஃப்ரீஸ் ஆயிரும். இப்போ ஸ்டார்டிங் எப்போ நியூஸில் வந்துச்சா, வர ஆரம்பிச்சிருக்குன்னு போட்டிருப்பான். இதெல்லாம் அங்கேருந்து வரும். அதெல்லாம் பறவைகள் சரணாலயம் அங்கங்கே இருக்கும். வேடந்தாங்கல் இங்கே காஞ்சிபுரமா, புலிக்காட்டில் இருக்குல்ல அங்கே ஒன்று இருக்காமா. அப்புறம் கரிகில்லா பேர்ட் சேஞ்சுரி, கழுவேலி, அடுத்தது ஒசுத்தூர் லேக்கா, பாண்டிச்சேரின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கரைவேட்டி பேர்ட் சேஞ்சுரி, அடுத்தது வடுவூர் பேர்ட் சேஞ்சுரி. இத்தனை இருக்குது பறவைகள் சரணாலயம் அங்கெல்லாம். அது உடை மார்த்தபுரமா பேர்ட் சேஞ்சுரி.
அங்கே என்ன சிங்கம் இருக்கா? என்ன சிங்கமா அது? சிங்கம் இருக்கு போல் இருக்கு. விலங்குகள் சரணாலயம் அது மாதிரி. வேட்டங்குடி பேர்ட் செஞ்சுரி, அது சக்கரக்கோட்டை, கஞ்சிரங்குளம் எல்லாமே பேர்ட் செஞ்சுரி. பார்த்துக்கங்க, இடத்துக்கு நோட் பண்ணி கூட கேட்பானுங்க. நிலச்சரிவு. நிலச்சரிவு எங்கே ஏற்படும்? உயரமான இடத்துல. எதனால் ஏற்படுது? மண் அரிப்பா. இது பாறை, ஹார்ட் ராக். இங்கே மேலே மணல் இருக்குது. ஓகேவா? மணல் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ மழை பெய்யும் பொழுது இப்போ வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கும். இந்த பாறைக்கும் மண்ணுக்கும் இடையே ஃப்ரிக்ஷன் இருக்கும், உராய் விசை பிடிச்சி. இப்போ நிறைய மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே மரம் இல்லை அப்படின்னாக்கா இந்த மண்ணெல்லாம் என்ன ஆகும்? சேரா மாதிரி ஓடலாம். அதுவும் நிலச்சரிவு தான். இன்னொன்று என்ன பண்ணும்? தண்ணி ஊடுருவி உள்ளே போகும். சரியா? ஹார்ட் ராக்கு கீழே போக முடியாது, தண்ணியெலாம் வலிஞ்சு இதில் போகும். இதில் இப்படி. அப்போ இந்த மண் அடுக்குக்கும் பாறைக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு? தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்தால் என்ன எப்படி இருக்கும்? ஃப்ரிக்ஷன் குறைஞ்சி போயிடும். சரியா? அப்போ கிராவிட்டி இதை பிடிச்சி, ஃப்ரிக்ஷன் கிராவிட்டியை பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கும். கிராவிட்டி ஃபோர்ஸ் தான், ஃப்ரிக்ஷனும் ஃபோர்ஸு தான். அதை பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கு. அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோட கிராவிட்டி அதிகமாகிடும். இதனால் கிராவிட்டி எப்போ குறையும்? ஃப்ரிக்ஷன் எப்போ குறையும்? வளவளப்பு தன்மை அதிகமாச்சுன்னா குறைஞ்சிரும். அப்போ என்ன ஆயிரும்? இது சரிஞ்சு கீழே விழுந்துடும். அப்போ மரத்தெல்லாம் வெட்டிட்டிங்கன்னா தண்ணி ஊடுருவி அந்த வேறு பிடிப்பு இருக்காது, ஈஸியாக என்ன பண்ணுமா மண்ணெல்லாம் சரிச்சிட்டு போயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயம். அப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் இப்போ தமிழ்நாட்டில் மலை பிரதேசம் எங்கே? ஊட்டி மெயினாக, கொடைக்கானல், கோயம்புத்தூரில் அந்த வால்பாறை, கீழ்பாறை, அப்புறம் நம்ம ஊர் ஏற்காடு, கொல்லிமலை, இங்கெல்லாம் நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உள்ளது. அந்த இடத்துக்கு வேலைக்கு போனீங்கன்னா என்ன பண்ணணும்? இந்த சயின்ஸ்லாம் புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கு தான் படிச்சிருக்கீங்களான்னு பார்க்குறானுங்க. இது வாந்தி மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுத்து மந்திர ஓதி என்ன பண்ணுறது? அப்படி தான் இருக்கானுங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம். சரியா? நல்லா ஓடினவங்க கூட, நம்மகிட்ட பாஸ் ஆகி போனவங்க கூட ரிட்டன் வரமாட்டான் நம்மக்கிட்ட. ஐயோ அப்படின்ட்டு. சரி. மலைகள், குன்றுகளில் ஒரு பகுதியோ பாறைகளோ சரிந்து விழுந்து நிலச்சரிவு எனப்படும். நீரானது நிலச்சரிவுக்கு ஒரு முக்கிய காரணியாகும். ஓகேவா? தமிழ்நாட்டின் நீலகிரி மலை நிலச்சரிவினால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதியாகும். அடிக்கடி நியூஸில் வரும் பாருங்கள். அந்த நீலகிரி உதகை ட்ரெயின் கூட நிறுத்தி வச்சுருவாங்க அந்த டைமில். பெரும் அச்சுறுத்தலுக்குள்ளாகும் பகுதியாகும். கோயம்புத்தூர், திண்டுக்கல் மாவட்டம், பழனி. சொல்லுங்கம்மா. சார், அப்போ அந்த மண்ணு பிடிச்சி வைக்கிற மாதிரி மரம் அங்கே வளர்ந்தால் நிலச்சரிவு கம்மியாகுங்களா? ஆமாம், அது ஒரு காரணம். அதுவும் ஒரு காரணம். அது வச்சு நிறுத்தலாம். ஆமாம். அபாய நேர்வு குறைப்பு நடவடிக்கை. நிலச்சரிவுக்கு என்ன பண்ணுறது? விழிப்புணர்வு. மழை நிறைய பெய்யுதுன்னா அந்த இடத்துல உஷாராக வந்துடுங்க அப்படின்னு சொல்லணும். தயார் நிலை இருத்தல். அன்றாட செய்திகளை கவனிக்கணும். நியூஸ் பார்க்கணும். அதுக்கு தான் நியூஸ் பார்க்குறது. நம்ம எதுக்கு நியூஸ் பார்க்குறோம்? அது மூலிமா ஏதாவது தெரிஞ்சுக்கிறோம்? ஏதோ அப்படியே பார்க்குறோம். அப்புறம் வெளியேறுவதற்கான திட்டம். வழக்கத்திற்கு மாறான சிதைந்த பொருட்கள், உடைந்த மரங்கள், கூழாங்கற்களின் நகர்வுகளை கவனித்தல். அப்படி பார்த்து நிறைய தப்பிச்சவங்களாம் இருக்கிறான். அந்த கேரளாவில் கூட பாய்ச்சில்ல ஏதோ வித்தியாசமாக வருதுன்னு தப்பிச்சு ஓடினவங்களாம் இருக்கிறான். நிலச்சரிவு அறிகுறி தென்பட்டால் அப்பகுதியை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுதல் வேண்டும். அது நிலச்சரிவுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இது நடந்ததுக்கப்புறம் அந்த பக்கத்தில் போகக்கூடாது. உள்ளூர் வானொலி, தொலைக்காட்சி நிலையங்கள் அன்றைய செய்திகளை கேட்கணும்.
நிலச்சரிவுக்கு பின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் வெள்ளம் கதவுகளின் நகர்வா கழிவுகளின் நகர்வா ரைட் மேலே கவனிக்கணும். நேரடியாக நிலச்சரிவு பகுதியில் செல்லாமல் காயம்பட்ட மற்றும் சரிவில் சிக்கியவர்கள் மீட்டல் ஆகியன நிலச்சரிவுக்கு பின் கடைபிடிக்க வேண்டிய செயல்களாகும். நேரடியாக அங்கே போகாமல் முடிஞ்ச அளவுக்கு மீட்கணும். வெள்ளப்பெருக்கு எங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படும்? ஃப்ளட்டு எங்கே? நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் தாழ்வான பகுதிகளில் அதிக மழை பெய்யும் பொழுது வெள்ளப்பெருக்கு ஆற்றங்கரை ஓரம் கடற்கரையில் எங்கெல்லாம் நடக்கும். சரியா? அடுத்தது, தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவக்காற்று காலங்களில் வெள்ளப்பெருக்கு என்பது பொதுவாக காணப்படுதல். எங்கே? சென்னை கடற்கரை மாவட்டங்கள் எல்லா இடத்துலையும் நடக்குதா? ஆமாம். வெள்ளப்பெருக்குக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? சேவை மையங்கள், வெளியேறும் வழிகளை தெரிந்து வைத்திருத்தல், அவசர கால தொலைபேசி எண்கள் எல்லாம் கொடுத்தாங்களா? இப்போ தான் கொடுத்தாங்க. இந்த 4 வருஷத்தில் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம தான் கொண்டு போய் கொடுத்தோம் எல்லாத்துக்கும் சாப்பாடு. கவனித்து பாருங்கள் யார் ஒர்க் பண்ணுறானுங்கன்னு. அடுத்தது, முக்கிய பொருட்களை மடித்தும் சுருட்டியும் உயரமான பகுதியில் வச்சுக்கணும். சென்னையில் எல்லாம் உஷாராகிடுவானுங்க. வெள்ளப்பெருக்கின் பொழுது குழந்தைகள், வயதானவர்கள் வேகமாகவும் பாதுகாப்பும் வீடுகள் இருந்து வெள்ளப்பெருக்கு வந்துருச்சு. அப்போது இது வரதுக்கு முன்னாடி ரெடியாக இருக்கணும். வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? உறுதி செய்தல். உயரமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடணும். எல்லா மின்சாதன பொருளும் என்ன பண்ணணும்? ஆஃப் பண்ணிடணும். எரிவாயு சாதனங்கள் அணைத்து வச்சுக்கணும். அந்த மின் பொருள்லாம் என்ன பண்ணணும்? தூக்கி உயரமான இடத்துல வச்சிடணும். இல்லை வெள்ளம் வந்துட்டு போச்சுன்னா என்ன? வெள்ளம் தண்ணி நிலஞ்சி முடிஞ்சு போச்சு எல்லாம். அடுத்தது, தண்ணி வெளியில் வாகனம் போகக்கூடாது. தெரிஞ்ச ஏரியானா போகணும். எனக்கு அங்கங்கே பாதாள சாக்கடையெல்லாம் திறந்துருக்கும், உள்ளே விழுந்துருவீங்க. நடந்தும் போகக்கூடாது. தெரிஞ்ச இடமா இருந்தால் தான் அந்த பக்கம் நடந்து போகணும். எல்லாம் போகக்கூடாது தண்ணி இருக்கிற இடத்துல. மின்கம்பி, மின் திறன் செலுத்தும் மின் வடக்கம்பிகள், வெள்ளம் ஆகியவற்றிலிருந்து தொலைவில் இருக்கணும். அதெல்லாம் அது பக்கத்தெல்லாம் போகக்கூடாது. வெள்ளப்பெருக்கு நடந்ததுக்கப்புறம் வீடுகளுக்கு செல்வதை உறுதி செய்தல். வீட்டிற்குள் நுழையும் முன் அனைத்து மின்சார உபகரணங்களையும் அனைத்து மீண்டும் அவற்றை உபயோகப்படுத்தும் முன் சரியாக உள்ளனவா செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். பழுதுபட்ட பொருட்களை அப்பப்படுத்துவதற்கு முன் அதற்கேற்றவாறு உடையினை அணிந்து அது அவசியம். ஹலோ சொல்லுங்கள் சார். ஹலோ சொல்லுங்கள் சார். சென்டரில் லோ ப்ரெஷர், சுற்றிலும் ஹை ப்ரெஷர். நம்ம ஊரில் வங்காள விரிகுடாவில் உருவாகும். அப்போ அரபிக்கடலில் உருவாகாதா சார்? அரபிக்கடலில் உருவாகும். அது எங்கே போய் அட்டாக் ஆகுனா, இந்த வடகிழக்கு பருவ காட்டுறப்ப இந்த பக்கம் ஓமன் இங்கே போய் அட்டாக் ஆகும். ஏன்னா காற்று இப்படி தானே வீசுது. தென்மேற்கு பருவ காட்டுறப்போ புயல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாக்கா கேரளா அங்கே அட்டாக் ஆகும். நமக்கு பாதிப்பு இருக்காது. மழை தடுத்துருதா? அந்த மாதிரி. தமிழ்நாடு கடற்கரையை தாக்குது. அந்த காலத்தில் என்ன ஆகும்? கடற்கரையில் பயங்கரமான வெள்ளம், சேதம் எல்லாம் ஏற்படும். அதெல்லாம் பாதுகாக்கணும். மிக அதிகமாக பாதிக்கும். ஒரு சில டைமில் 2-3 போன தடவை 3 சூறாவளி அட்டாக் ஆச்சா? சென்னை ஒன்று, அப்புறம் இந்த பக்கம் ஒன்று, அப்புறம் நம்ம முருகன் இருக்கிற ஏரியா ஒன்று. நம்ம தானே முருகன் தூங்கிட்டார். அபாய நேர்வு குறைப்பு நடவடிக்கை. புயலுக்கு முன்னே இதெல்லாம் நீங்களே படிச்சுக்கோங்க. புயலின் பொழுது தமிழ்நாட்டுக்கு நிலநடுக்கம் அவ்வளோவா வராது. 99% வராது. ஏன்? பிளேட் பவுண்ட்ரி கிடையாது நம்மளுது. பிளேட் பவுண்ட்ரியை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கும். வறட்சி, ட்ராட். போதுமான அளவு மழை பெய்யலைனாலும் அதுவும் என்னது? பேரிடர் தான். வேலை கிடைக்காது. விலங்குகளுக்கு, தாவரத்துக்கெலாம் என்ன இருக்கா? தண்ணி கிடைக்காது. விலங்குலாம் தீவனம் இல்லாமல் செத்து போயிடும். நம்மளும் செத்து போவோம். தமிழனுக்கு உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிறான் வேலைக்கு போய் அப்படின்னாக்கா இது வறட்சியும் ஒரு காரணம். சரியா? சுதந்திரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்காரன் உலகம் ஃபுல்லாக பரவி இருந்தானா வறட்சி தான் காரணம். ஒழுங்காக மழை பெய்யாது. அப்போல்லாம் டேம்லாம் கிடையாது. மழை பெஞ்சாக்கா ஆற்றுல தண்ணி ஒன்றா தான் விவசாயம். எல்லாம் இல்லை. ஒரு வருஷம் போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை.
தமிழ்நாடு ஒரு நீர் பற்றாக்குறை மாநிலம். குறிப்பிட்ட பருவத்தில் நிரந்தரமாக காணப்படும் ஒன்று. நமது மாநில நீர் தேவைக்கு பருவமழையே பெரிதும் நம்பியுள்ளது. அது எந்த பருவமழை? தென்மேற்கு பருவக்காட்டில் அந்த ஆறு, அப்புறம் வடகிழக்கு பருவமழை. அதுதான் ஒரு தடவை பெய்யலாம் முடிஞ்சு போச்சு கதை. அடுத்து வரலாம் பிரச்சனையாயிரும். வறட்சி, பேரழி. இப்போ அது போர் போட்டு எடுத்துக்கிறோம். அப்போல்லாம் போர்லாம் இல்லை, கிணறு தான். மேலே உள்ள தண்ணி மட்டும் தான் கிடைக்கும். 1000 அடியெலாம் போர்லாம் போடுறதுக்குலாம் வசதி இல்லை. 1000 அடி கிணறுலாம் எங்கேயும் இருக்காது, மேனுவலாக வெட்ட முடியாது. மழைநீர் சேகரிப்பு எல்லாம் பார்க்கணும் தான். எல்லாம் நீங்களே படுத்திக்கங்க. தீ விபத்து எங்கே ஏற்படுது? இப்போ வரும் மே மாதம் அந்த மாதிரி மலை பிரதேசங்கள், காடுகள் என்ன ஆகும்? இலையுதிர் காடுகள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் தீ பற்றிக்கிட்டு எரியும். நம்ம ஊட்டி, கொடைக்கானல், ஊட்டியில் வராதுன்னு நினைக்கிறேன், கொடைக்கானலில் இருக்கும். அப்புறம் ஏற்காடு, கொல்லிமலையெல்லாம் பற்றிக்கிட்டு எரியும் அந்த மாதிரி. சுனாமி ஒரே ஒரு தடவை வந்திருக்கு தமிழ்நாட்டில், 2004. சுனாமிக்கான காரணம் என்ன? பிளேட் டெக்டானிக் மூவ்மெண்ட். கடலுக்குள்ளே நிலநடுக்கம் வந்துச்சுன்னா, நிலநடுக்கத்துக்கு காரணம் பிளேட் டெக்டானிக் மூவ்மெண்ட்டு, எரிமலை வெடிப்பு, இதெல்லாம். சரியா? அப்பையும் அங்கே சுனாமி அட்டாக் பண்ணலை, அந்த கதையெல்லாம் பேசியாச்சுல்ல. ஆமாம். நில அதிர்வுன்னா என்னது? எர்த்துக்கு வாக், நிலநடுக்கம், நில அதிர்வு. என்ன போட்டிருக்கான்? வட இந்தியா, மத்திய இந்தியா அதிக அபாய மண்டலம். அதிக அபாய மண்டலம் எதுனாக்கா இமயமலை பகுதி தான். அதை ஒட்டி உள்ளது அதுக்கு அடுத்தபடியாக. அங்கே உள்ள அதிர்வு இங்கே வரைக்கும் வரும். நம்ம எங்கே இருக்கோம்? நம்மளுக்கு பிளேட் பவுண்ட்ரி இங்கே, இந்த கடைசி இந்த பக்கம் பிளேட்டே கிடையாது, இன்னும் அந்த பக்கம் போயிடும். நம்ம இங்கே இருக்கிறனால நமக்கு அவ்வளோவா நிலநடுக்கம் வராது. சேலத்துக்கு வருது அடிக்கடி, எப்போயாவது வரும். எப்போனா மேட்டூர் டேமில் தண்ணி ஒரு 2-3 வருஷம் இல்லாமல் தண்ணி புதுசாக தேங்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நிலநடுக்கம் வரும். சரியா? வேறு ஒன்றும் பெருசாலாம் பாதிப்பு இருக்காது நிலநடுக்கத்தினால. மாநிலத்தின் பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் கீழ்கண்ட மீட்பு படைகள் அமைப்புகள் இணைந்து செயல்படுகின்றன. மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம். இந்த நம்பர்லாம் கொடுக்குறாங்களா? மாநில பேரிடர் மேலாண்மை தலைவர் யாருன்னு கேட்பாங்க. யார்? முதலமைச்சர். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருப்பாங்க. நிவாரண பேரிடர் மேலாண்மை துறைன்னு ஒன்று இருக்குது. இவங்க அந்த டைமில் தான் ஃபார்ம் ஆவாங்க. சரியா? அப்புறம் இவங்க எல்லோரும் லிங்கில் வந்துடுவாங்க அந்த டைமில். காவல்துறை, வனத்துறை, தீயணைப்புத்துறை, சுகாதார சேவைகள். யார் சுகாதார சேவைனா க்ளீன் பண்ணுறாங்கல்ல, துப்புரவு பணியாளர்கள், அவங்கெல்லாம் அவ்வளோதான். போக்குவரத்து துறை அந்த டைமில், பொதுப்பணித்துறை, பில்டிங்லாம் ஏதாவது பாலங்களெல்லாம் இடிஞ்சிரும், அவங்க தான். அதேமாதிரி பொதுப்பணித்துறை கண்ட்ரோலில் தான் டேம்லாம் இருக்கும், ஆறெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். அடிச்சிட்டு போகாமல் எல்லாம் அவங்க தான் பார்த்துக்கணும். கால்நடைத்துறை, உணவு மற்றும் வட்ட வளங்கள் துறை, இவங்கெல்லாம் இதில் இருப்பாங்க. அப்புறம் மாவட்ட அமைப்பு, மாவட்ட அளவில் அப்படியே சொன்னால மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இருப்பாங்கன்னு. இவங்க ஸ்டேட் லெவலில் இருக்கிறவங்க. இவங்க இங்கே ஆர்டர் கொடுப்பாங்க இவருக்கு. இவர் அந்தந்த துறையை ஒர்க் பண்ண வைக்கணும். மாவட்ட அளவில் வருவாய்த்துறை, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ஆர்ஐ கிரை தாசில்தார்லாம் இருக்கானுங்களே அவங்களாம். குடிமைப்பணி நிர்வாகம், சிவில் சர்வீஸ் சப்ளை, உள்ளூர் காவல்துறை, குடிமை பாதுகாப்பு, அதான் காவல்துறை அதிலே வந்துடும். தீயணைப்பு மற்றும் அவசர சேவை, ஊர்காவல் படை, அங்கெல்லாம் வந்துடுவாங்க. அவங்களோட பணி என்ன? அரசாங்கத்தோட பில்டிங்லாம் பாதுகாக்கிறது தான் வேலை. பில்டிங் கட்டுறது, டேமு, அதெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். பிடபிள்யூ, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், வார்த்தையில் எடுத்துருக்கு பாருங்க. ரோடு போடுறது எல்லாமே அவங்க தான். பட் இப்போ அவங்க போட மாட்டாங்க, கான்ட்ராக்ட் விட்டு அந்த வேலையெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க.
சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். தமிழ்நாட்டில் அச்சப்பரவல் 8 டிகிரி 4. மனப்பாடம்லாம் பண்ணல, சும்மா பார்த்தோம்னாவே வந்துடும். இந்தியாவினுடைய அச்சம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். தமிழ்நாட்டின் தீர்க்க பரவல் என்ன ரெண்டு ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. கிழக்கு கிழக்கு. வெரி குட். தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா. ஆனைமுடி கேரளா. மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாராஷ்டிராவிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு இல்லையா, அதில் உயரமான இடம் ஆனைமுடி. தமிழ்நாட்டில் உயரமான தொட்டபெட்டா. ஊட்டி இருக்கு இல்லையா, எத்தனை பேர் போயிருக்கீங்க தொட்டபெட்டாவுக்கு? ஊட்டிலேயே தான் இருக்கும், அப்படியே கொஞ்சம் ஒரு 2 பெண்டு மேலே ஏறணும். யாருமே போனது இல்லையா? சரி, கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு ஊர் சுற்றுங்க. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? எது? போர்க்காட். கீழ்கண்டவற்றை அரபிக்கடலில் கலக்கும் ஆறு. காவிரி அரபிக்கடலா? பெரியாறு. அந்த பக்கம் போய் கலக்கிறது தான் நமக்கு குறுக்க கட்டி வச்சு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோன்னு பார்த்தோமா, முல்லை பெரியாறு. தமிழ்நாட்டில் அதிக பரப்பில் மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம்? கடலூரில். கடலூராக தான் இருக்கும் பாருங்கள். பின்னடையும் பருவக்காற்று டேஸிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது? வங்கக்கடல்லேருந்து. தமிழ்நாட்டுக்கு மழை தருதுல, கதையை தானே சொன்னேன், கதையை பார்த்துருந்தீங்கன்னு முடிஞ்சுது. தைமூர் கடல் அதுங்கடா இருக்குது. கீழ்கண்டவற்றுள் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம்? தேனியா? தேனி வறட்சியான பகுதி. ராமநாதபுரம் சொல்லலாம். ராமநாதபுரமாக தேனியான்னு பாருங்கள், அது 2 தான் வறட்சியான மாவட்டம். தேனி கம்பத்துக்கு அந்த இது வருதில்ல, முல்லை பெரியாறுனால தப்பிச்சிக்கிச்சு, இல்லைன்னா அதுவும் வறட்சி தான். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம்? தருமபுரி. நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களிடையே காணப்படும் பீடபூமி? பாராமகால் பீடபூமி. நீலகிரி, தருமபுரி. கோயம்புத்தூர் பீடபூமி இல்லை, கோயம்புத்தூர் பீடபூமி. ஆமாம், தருமபுரி பீடபூமி தான் என்னது, பாராமகால். இது கோயம்புத்தூர் பீடபூமி. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம்? ஆனைமுடி தானே. கிழக்கு தொடர்ச்சி மலையா? சரி சரி. செருராயின். செருராயின். இன்னொரு பேர் போட்டிருந்தானே, என்னது? சரி. ஆற்றுத்தீவான ஸ்ரீரங்கம் டேஸ் டேஸ் ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளது? காவேரி, கொள்ளிடம். அதில் வடக்கில் பிரிஞ்சு போகிற ஆறு எது? கொள்ளிடம். தெற்கில் போகிறது காவேரி. நேராக தான் போகும் காவேரி, அதுலேருந்து லெஃப்ட் சைடு பிரியும். இங்கேருந்து போகிறப்ப லெஃப்ட் சைடுனா வடக்கு, சரியா? இங்கே பாருங்க, இது இப்படி போகுது. எது வடக்கு? இதானே வடக்கு. இது தெற்கா? இப்படி தான் போகும் காவேரி, அதுலேருந்து இப்படி கொள்ளிடம் இப்படி பிரியும் லெஃப்டில். அப்போ வடக்கு நோக்கி போகுதா? ஆமாம், அப்படி தான் படிச்சிருப்போம். அதில் டேஸ் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு? வரையாடு. குளிர்காலம். தமிழ்நாட்டு குளிர்காலம் எது? டிசம்பர், பிப்ரவரி. கோடை காலம்? தென்மேற்கு பருவக்காற்று காலம்? அதே தான், ஒன்றும் மழை பொழிவுலாம் இருக்காது, லைட்டாக க்ளவுடு கிராஸ் ஆகும். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மட்டும் கொஞ்சம் அதிக மழை இருக்கும். அடுத்தது வடகிழக்கு பருவக்காற்று? அக்டோபர், நவம்பர், டிசம்பர். மாஞ்சாரல் மே மாதம், இந்த வெப்பச்சலனத்தினால பெய்யும் மாஞ்சாரல்.
தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழையை பெறுவதில்லை. சரியா? ஆ, சரியா தப்பா? கரெக்டு. இது மேற்கு தொடர்ச்சி மலையின் மலை மரபு பிரதேசத்தில் அமைந்துள்ளது. நம்ம முட்டா பசங்க இதை படித்தாது 4 பேர் கேள்வி கேட்கட்டும். போயிட்டு கதையாக விட்டு அடிக்கிறானுங்க. கேட்டால் நம்ம இந்த கட்சிகள்லாம் வந்து மரத்தெல்லாம் வெட்டிட்டானுங்க, அதனால் காஞ்சி போச்சு எல்லாம் அப்படியே பயங்கர சொர்க்க பூமியாக இருந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்படிலாம் இல்லை. ரெண்டுமே கரெக்டு. இதுக்கு சரியான காரணம்